இனிமேல் ஒரு அடி கூட நாங்க கப்பலை முன்னகர்த்த மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 700 கப்பல் கடல் பகுதியில ஓரமா ஓடி ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கு. ஈராக், சவுதி, குவைத், யுஏஇ இது மாதிரியான நாடுகள் இருந்து பெட்ரோல், க்ரூட் ஆயில், எல்பிஜி அதாவது கேஸ் இதையெல்லாம் எடுத்து ஆசிய சந்தையில விற்கிறதுக்காக புறப்பட்ட கப்பல்கள் ஈரானினுடைய கடல் பரப்பை கடக்கும் போது திடீர்னு வெடிச்சு செதறுது. இதுவரைக்கும் 6 கப்பல்கள் வெடிச்சிருக்கு. எந்த விதமான ஏவுகணையும் தாக்கல, கப்பல் படையும் தாக்கல, விமானப்படையும் தாக்கல, எதுவுமே தாக்கல. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்தை கிராஸ் பண்ணும்போது கடலுக்கு அடியில இருந்து தண்ணிக்குள்ள இருந்து கருப்பு பூதம் போல வந்து வெடிச்சு மொத்த கப்பலையும் மூழ்கடிக்குது. இத கண்டு பயந்து நடுங்கின கப்பல் ஓனர்கள் தங்களுடைய எல்லா கப்பல்களையும் ஓரமாக நிறுத்தி விட்டார்கள். சேதமாகக்கூடிய எந்த கப்பலுக்கும் நாங்க இன்சூரன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 5 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக இன்னும் 3 வாரத்துக்குள் இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளுடைய பெட்ரோல் விலை 50 மடங்கு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே ஈரான் கடல் பகுதிக்குள்ள அடி ஆழத்துல இருந்து வந்து வெடிக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பூதம் எது? இதுவரைக்கும் நேரடியா தாக்கப்பட்ட 5 கப்பல்களை கடலுக்கு அடியில இருந்து தண்ணிக்குள்ள இருந்து என்ன வந்து தாக்குச்சு? ஏன் கப்பல் ஒட்டுமொத்தமா செதஞ்சு போகுது? இதே போல இன்னும் 2 வாரத்துக்கு நீடிச்சது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400 கோடி மக்கள் எவ்வளவு மோசமா பாதிக்கப்படுவாங்க. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா 706 கப்பல்கள். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒபேக் நாடுகள் சொல்லக்கூடிய ஈரான், ஈராக், சவுதி, அது மட்டும் இல்லாம குவைத், யுஏஇ இங்க இருந்து பெட்ரோல், க்ரூட் ஆயில், எல்பிஜி போன்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு ஆசிய சந்தையில கொண்டு விற்கிறதுக்கான கப்பல்கள். இது எதுவுமே கடந்த 24 மணி நேரமாக, குறிப்பாக மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாள்ல அசைவற்று அங்கங்க துறைமுகத்தில் நின்றுகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 டேங்கர் கப்பல்கள் மொத்தமா வெடிச்சு சதறி இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல் பெட்ரோல், க்ரூட் ஆயில்களை எடுத்துட்டு ஆசிய சந்தையில கொண்டு போய் விற்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கப்பல்கள் ஈரானினுடைய கடல் பரப்பான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கும் போது தன்னால வெடிக்குது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த கப்பல்கள் எல்லாத்துக்கும். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் ஒரு வளைவு, ஒரு பெண்டு கடல் பகுதியில. நீங்க ஈராக்ல இருந்து பெட்ரோல் எடுத்தாலும் சரி, யுஏஇல இருந்து வந்தாலும் சரி, குவைத்தா இருந்தாலும் சரி, இது எல்லா பெட்ரோல் கப்பல்களும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்துதான் போயாகணும். உலகம் முழுக்க எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 1/3, அதாவது 30-35% இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கு, குறிப்பாக ஆசிய சந்தைக்கு. இது மட்டும் இல்லாம எல்பிஜி, ஒட்டுமொத்தமாக ஆசிய சந்தையினுடைய 80% எல்பிஜி கேஸ் வந்து இந்த ரூட் வழியா தான் போயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐரோப்பிய, அமெரிக்க நிறுவனங்கள் தான். இந்த கப்பல்களை இன்சூரன்ஸ் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள். ஒரு பக்கம் பெட்ரோலை எடுத்து விற்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள். அந்த கார்பரேட் நிறுவனங்கள் இந்த கப்பல்களை பயன்படுத்தி தான் பெட்ரோலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த கப்பல்களும் மிகப்பெரிய கார்பரேட் உடையது. அதை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் பெரிய கார்பரேட். இந்த பெட்ரோல், க்ரூட் ஆயில அந்தந்த நாடுகள்ல, இந்தியால, சைனால, கொரியால, ஜப்பான்ல வாங்கக்கூடியவங்களும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் மிகப்பெரிய நெருக்கடியில் வந்து நின்றிருக்கிறார்கள். இந்த 700 கப்பல்கள் இன்னும் 2-3 வாரத்துக்கு நின்றுச்சு அப்படின்னா நம்ம ஊர்ல பெட்ரோல் 150 ரூபாயா மாறிடும். வேற வழியே கிடையாது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானினுடைய கடல் பரப்பை கடக்காமல் ஒரு கப்பலும் போகவே முடியாது. குறிப்பாக ஒபேக் நாடுகள் கடந்த 5 ஆண்டுகள் எடுத்து பாருங்க. 2020ல 27% உலகத்தினுடைய எண்ணெய் தேவை அது வழியா தான் நடந்திருக்கு. 2021, 22ல 29%, 23ல 28%, 24, 25ல 27%. கிட்டத்தட்ட 27-30% எண்ணெய் தேவைகள் இந்த வளைகுடா வழியா தான் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து அமெரிக்காவினுடைய கப்பலான ஸ்டென் இம்பேரட்டிவ் வந்து நேரடியா டீஸ் பண்ணி அடிச்சாங்க ஈரான். இது இல்லாம மார்ஷல் ஐலாண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எம்கேடி, யுகோம் அப்படிங்கக்கூடிய கப்பல்களும் அடிவாங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 டேங்கர்ஸ் இது வரைக்கும் மிக மோசமாக அடிவாங்கப்பட்டிருக்கு. வழக்கமா வந்து மிசைல் வச்சு அடிப்பாங்க, இல்ல நேவி போட்ஸ் போய் அடிக்கும். இது இல்லை அப்படின்னா வேற ஏதாவது வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சு அடிப்பாங்க, வழக்கமா நடக்கும். இல்ல பிளைட், இதெல்லாம் எதுவுமே இல்லை. கப்பல் அந்த ஏரியாவை, குறிப்பிட்ட கடல் பரப்பை கடந்து போனாலே வெடிச்சிருது. சோ அப்ப அந்த கடலுக்குள்ள, தண்ணிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரானினுடைய வாட்டர் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் நேவல் மைன்ஸ். கன்னி வெடி இருக்கு பாத்தீங்களா, காலை வச்சோன்னே வெடிக்கும், அது வந்து தரையில இருக்கும்.
அதே போல கன்னி வெடிகளை நீர்ல மிதக்கக்கூடிய கன்னி வெடிகள், நீருக்குள்ள மூழ்கி தரையில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், அது மட்டும் இல்லாம நீருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், இது மாதிரி பல விஷயத்தை வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. மூர்டு மைன் சொல்றாங்க. இந்த மூர்டு மைன் பாத்தீங்க அப்படின்னா கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பூமி இருக்கு பாத்தீங்களா, நிலம், அதுல வந்து அட்டாச் ஆகி ஒட்டிட்டு இருக்கும். அது வந்து கப்பல் கடந்து போச்சு அப்படின்னா அது வந்து அந்த விசையை வச்சு அது வெடிக்கும். ரெண்டாவது ட்ரிஃப்டிங் மைன் சொல்றாங்க. இது வந்து நீர்ல மிதந்துட்டே இருக்கு. அந்த சர்ஃபேஸ்ல ஒரு சின்ன போட்டு மாதிரி ஒரு இவ்வளவு பெருசு அப்படியே வந்து மிதந்துகிட்டே இருக்கும். கப்பல் அந்த வழியா கிராஸ் பண்ணும்போது அது மேல பட்டுருச்சு அப்படின்னா வெடிச்சு நொறுங்கிரும், கொஞ்சம் கூட சிக்காது. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்லாம் இருக்காது. அது நீர்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது கப்பல் கரெக்டா பட்டுருச்சுனாலே முடிஞ்சு, அவ்வளவுதான். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா லிம்பட் மைன் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க வந்து டைரக்டா கப்பல் அந்த வழியா போகும்போது மேக்னெட்டை பயன்படுத்தி கப்பல்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுவே போய் அந்த மேக்னெட் சிஸ்டம் போய் கப்பல்ல ஒட்டி அதுவே வெடிச்சு செதறிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டம் மைன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நான் சொன்ன பாத்தீங்களா மூர்டு மைன். இந்த மூர்டு மைனை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த பாட்டம் மைன். இது ரொம்ப பெருசா இருக்கும். கடலுடைய அந்த தரப்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் பிக்ஸ்டா உள்ளேயே நின்றும். கப்பல் அதை கிராஸ் பண்ணி போகும்போது கப்பல் எழுப்பக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த வைப்ரேஷன்ல வந்து வெடிச்சு எக்ஸ்ப்ளோட் ஆகும். அப்ப கப்பல் வெடிச்சிடும். ஸோ அப்ப தண்ணிக்கு அடியிலையும் சரி, தண்ணியில மிதக்கிறதும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணியில நிக்கிறதும் சரி, இது மாதிரி கன்னி வெடிகள் நம்ம வந்து மைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தரையில வைக்கிறது. இந்த கன்னி வெடிகளை நீருக்கு ஏத்த மாதிரி நேவல் மைன்ஸை, நீர் கன்னி வெடிகளை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய கடல் பரப்பை தாண்டி எந்த கப்பலும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு வந்து உள்ள விதைச்சு விட்டுருக்காங்க. என்ன சொல்றாங்க ஒரு டேட்டா அப்படின்னா, கிட்டத்தட்ட 6000 கன்னி வெடிகள் கடல் பரப்பில் இப்போது உலாவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. 6000 கன்னி வெடிகள். மொத்தமே கப்பலே பார்த்தீங்கன்னா வெறும் 700 தான். இந்த 6000 கன்னி வெடியை தாண்டி இந்த 700 கப்பல் போயிட முடியாது. இந்த 700 கப்பலும் வெடிச்சுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மொத்தமா உலகத்தினுடைய எரிபொருள் தேவை காலி ஆயிரும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கடந்த 3 நாள் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணதுலயே இன்னைக்கு வந்து குரூட் ஆயிலுடைய விலை அதிகமாயிருச்சு. குரூட் ஆயில் 10% கூடி இருக்கு. ஒரு பேரல் வந்து $80 போயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், இங்க எரிபொருள் உற்பத்தி கேஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்பிஜி, கிட்டத்தட்ட 40% விலை கூடிருச்சு. இது எதுக்கு காரணம் அப்படின்னா, சவுதி அரேபியால இருந்து போகக்கூடிய அந்த எல்பிஜி இருக்கு பாத்தீங்களா, இது முழுக்க முழுக்க ஐரோப்பிய சந்தையில தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. சவுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ராஸ் தனுரா அப்படிங்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பிளான்ட், அதாவது குரூட் ஆயில் பிளான்ட்டும், அதே போல ஒரு எல்என்ஜி பிளான்ட் கத்தாரி அப்படிங்கக்கூடிய அந்த பிளான்ட்டும் வெடிச்சு செதறிச்சு. ஸோ எல்பிஜி குரூடு சவுதிக்கு போறது எல்லாமே மிக மோசமா தடைபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சவுதி மாதிரியான நாடுகள், யுஏஇ நாடுகள் கடல் பரப்புல ஈரானுடைய அச்சுறுத்தல் ஏற்படும் தெரிஞ்சு பைப் லைனும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பைப் லைனையும் குறிபார்த்து ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பைப் லைன் வழியாகவும் நீங்கள் குரூட் ஆயிலை எடுத்துட்டு போகவே முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழல். உலகத்தினுடைய மொத்த, அதாவது ஆசியாவினுடைய தேவையில 86% இந்த ரூட் வழியா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மில்லியன் பேரல்ஸ் போயிட்டு இருக்கும். கடந்த மார்ச் 1 கணக்குப்படி பாத்தீங்கன்னா வெறும் 2.8 மில்லியன் பேரல் தான் அந்த வழியா போயிருக்கு. ஸோ அப்போ 20 மில்லியன் பேரல் போக வேண்டியது வெறும் 2.8 மில்லியன் பேரல் தான் போயிருக்கு அப்படின்னா எவ்வளவு ஷார்டேஜ் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 80%, 85% மேல ஷார்டேஜ். இந்த ஷார்டேஜ் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு நீடிச்சது அப்படின்னா ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளும் மிக மோசமாக பாதிக்கப்படும். இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 706 கப்பல்கள்ல 334 கப்பல் வந்து குரூட் ஆயில் ஏற்றிட்டு போறக்கூடிய கேரியர், 109 கப்பல் வந்து டர்ட்டி ப்ராடக்ட் டேங்கர்ஸ் அப்படிங்கிறாங்க, 263 கப்பல் வந்து கிளீன் ப்ராடக்ட் வெசல்ஸ், இது இல்லாம 26 டேங்கர்ஸ். இது எல்லாமே ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் நமக்கு தேவையான மொத்த பெட்ரோல்ல 1/3 இந்த கடல் பரப்பு, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வருது. அதுல குறிப்பா 1/4 ஆஃப் த டீசல், அதாவது 1/4 பங்கு, ஒரு நாள் தேவையில் 1/4 பங்கு டீசல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வந்துட்டு இருக்கு. நம்ம எரிபொருள் தேவை இருக்கிற எல்பிஜி கேஸ் 85% இந்த ரூட்ல தான் வந்துட்டு இருக்கு. இதை வாங்கி இந்தியாவில் சப்ளை பண்றதுல முக்கியமான 3 கம்பெனிகள், இந்தியன் ஆயில், HPCL, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இதெல்லாம் அரசு நிறுவனங்கள். அப்போ இந்த சிக்கல்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, மேக்சிமம் இன்னும் 40-45 நாட்கள், அதிகபட்சமா ஒரு 70 நாட்கள் வரைக்கும் இந்த டிமாண்டை சமாளிக்க முடியும். அதுக்கு மேல சமாளிக்கவே முடியாது. குரூட் ஆயில் இப்போதைக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னா 17-18 நாட்களுக்கு தேவையான குரூட் ஆயில் இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் ரீஃபைனரிஸ்க்கு அவங்க இருக்கக்கூடிய, அதே போல பெட்ரோல் ரீஃபைனரி சொல்றாங்கன்னா இன்னும் 20-21 நாட்கள் வரைக்கும் பெட்ரோல் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாம LNG 10-12 நாள் வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வார் இன்னொரு 1 மாசம் நீடிச்சதுனாவே
ஒட்டுமொத்த உலகமே தலைகீழா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கப்பல்கள் எல்லாமே வெடிச்சிரும், இந்த கப்பல்கள் எல்லாமே தன்னுடைய எந்த பொருளையும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஓனர்லாம் டிக்ளேர் பண்ணி ஓரமா நிறுத்திட்டாங்க. ஏன் ஓனர்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஏதாவது விபத்தாகி இந்த கப்பல்கள் பாதிக்கப்படும் போது அந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே நாங்கள் இன்சூரன்ஸ் இனிமேல் நாங்கள் கிளைம் பண்ண முடியாது, வார் டைம் ரிஸ்க்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்கள் கேர்டு, ஸ்கல்டு, நார்தன் ஸ்டாண்டர்ட், லண்டன் P&I கிளப், இது இல்லாமல் அமெரிக்கன் கிளப்ஸ், இது எல்லாமே பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே இல்லை இனிமேல் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ண அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, வார் டைம் கிளைம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய பெட்ரோல், எண்ணெய், கேஸ் தேவை இன்னும் 2 வாரத்தில் எங்கேயோ போகுது. இதற்கு எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் யார்? இப்போ ஈரான் தான் இதெல்லாம் தடுத்துருச்சு, ஈரான் சண்டை போட்டுருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஈரான் சண்டை போடல. இந்த சண்டையை துவங்கியது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அவங்களுடைய பிராந்திய நலனுக்காகவும், ஆயில் அதாவது குரூட் ஆயில் லாபத்திற்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஏகாதிபத்திய மனநிலைக்காகவும், சீனாவை வீழ்த்துவதற்காகவும் நேரடியாக சீனாவோடு வர்த்தகம் பண்ண ஈரானை அடிச்சு நொறுக்கி ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே மிகப்பெரிய ஆபத்தானது. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய 2 நாடு அவர்களுடைய அரசியல் பொருளாதார நலனுக்காக ஆசிய நாடுகளில் வாழக்கூடிய கோடான கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யுத்தம் எங்க போய் முடிகிறது என்பதை. திரும்பவும் சொல்கிறேன், ஈரான் வெளிப்படையாக சொன்னார்கள், இந்த யுத்தத்தை நீங்கள் வேண்டுமானால் துவங்கலாம், ஆனால் முடிப்பது நாங்களாகத்தான் இருக்கும் என்கிறார்கள். அந்த முடிவு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நீரணையை ஒட்டித்தான் இருக்கிறது.